சில பாருங்க கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சது தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க. நமக்கு தெரியாத சத்தியமா, நமக்கு தெரியாத வேதமா. ஆமா, இவங்க இப்படி என்ன பெருசா பேச வந்துட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு மீட்டிங்ல இப்படிதான் மீட்டிங் முடிஞ்சா நான் ஒருத்தங்க வந்தாங்க, வந்துட்டு நீங்க எடுத்த டாபிக் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டாபிக் தான், இதுல என்ன பேச போறீங்கன்னு தான் இருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் புதுசா தான் பேசுறீங்க. இப்படிப்பட்ட கிருமிகள், சாரி, இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது தாவீது சொல்றாரு, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் எல்லாம் பூத்து போகிறது. எப்பொழுது என்னை தேற்றுவீர் ஆண்டவரே? அதிகாலையிலே உம்முடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ணுங்கப்பா. அப்படி இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தைய போல இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான எப்பவுமே பைபிள் எடுக்கும்போது இன்னைக்கு என்ன மிராக்கிள பார்க்க போறேன், பைபிள் எடுக்கும்போது மிராக்கிள பார்க்க போறேன். ஆமென். இன்னைக்கு என்ன மிராக்கிள். ஹல்லேலூயா. அப்படி எடுக்கணும். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு தாயார் சொல்றாங்க, அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம், அவங்களுக்கு கேட்ராக்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது, உன் கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியாட்டி எனக்கு பைபிள் படிக்க முடியலையே, எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால் பைபிள் படிச்சு மெடிடேட் பண்ண படிக்கும்போதே அந்த கண்ணு வலினால கண்ணீர் வருது, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, பார்வையுடையவர்களே, எப்பவுமே இருக்கும்போது அதனுடைய அவங்க அவ்வளோ இத்தனைக்கும் அவங்க பைபிளை கரைச்சி குடிச்சவங்க, டெய்லி பைபிளை பல முறை படித்தவர்கள், அநேகருக்கு பைபிளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லா வசனம் காணாம தெரியும், தெரிஞ்சாலும் அவங்க வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு பைபிள் படிக்க முடியலையே. பார்த்தீங்களா, இந்த ஏக்கம் தான் இருக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? ஐயோ, நமக்கு ஃபீல் பண்ணும், ஐயோ எனக்கு பைபிள் படிக்க எனக்கு டைம் இல்லையே. ஆமே, அதுக்கு ஃபீல் பண்ணணும். பைபிள் படிச்ச என்ன எடுத்தணும், ஐயோ எப்போ எடுத்தாலும் 119 தான் வருது, இந்த 117 எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி இல்லை. ஆமே, நீங்க அதுக்காக 119 வந்ததும் 119 ஃபுல்லா படிக்கணும் இல்லை, கொஞ்சம் படிங்க. உங்க பைபிளை பார்த்துட்டு நீங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களை அறியாம ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அந்த ஸ்மைல் வரதோட படிங்க.